எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இயல்பாகவே கண்ணாடியில் நம்மளை பார்த்து அழகாக இருப்போமா மாட்டோமா? அழகாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்குங்கிறவும் அவ்வளவு அழகு, அவ்வளவு நல்ல விஷயத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது ராசிநாதனே பார்த்தா சொல்லவா வேணும்? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் ராகு அமர போகிறார். அதோட வேற என்ன வேணும்? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரம்மாண்ட திட்டம், பிரம்மாண்டமான வெற்றி எல்லாமே கிடைக்க போகுது. கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்க போகுது. நாளைக்கு அனுப்புறேன், நாளை கழிச்சு அனுப்புறேன்னு மெசேஜ் அப்புறம் அனுப்ப அப்படியே ஒரு இன்பாக்ஸில் நிறைஞ்சிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அத்துணை வாய்ப்புகளும் கிடைக்க முடியும். திட்டமிடல், 3ஆம் இடம் திட்டமிடல். அதில் ராகு அமரும்போது பயங்கரமாக பிளானிங் பண்ணுவீங்க. பண்ணுற பிளானிங்கை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி. ஏன்னா குரு ஆல்ரெடி உங்களே பார்க்குறாரு. ராசிநாதன் இந்த பக்கம் பார்க்குறாரு, ராசிநாதன் இன்னொரு பக்கம் விசேஷ பார்வையால் உங்களை, அதுவும் 9ஆம் பார்வை சொல்லவே வேண்டாம். 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் ராசிநாதன் உங்களை பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு வேற லெவலில் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும்.